சோல் மீனிங் மேக்கிங் மிஷன். ஆத்துமா அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அந்த அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன். நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது, அவங்க மண்டை எப்படி புரிஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 94:19 இப்படி சொல்லுது, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த விசாரங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகிறது. மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது சின்ன விஷயத்தினாலும் நடக்கும், பெரிய விஷயத்தினாலும் நடக்கும். சும்மா பரீட்சையில் பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஹார்மோனால் உண்டாக்கப்படுகிறது. ஒரு சூழ்நிலைக்கு உள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் அட்ரலின்லேருந்து ஒரு ஹார்மோன், அந்த அட்ரலின் சுரப்பி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது உங்கள் ரத்தத்துக்குள்ளே. அது ரத்தத்துக்குள்ளே போன உடனே உங்களுடைய ஹார்ட் ரேட் அதிகமாகுது, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. இது ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், மிகப்பெரிய பாதுகாப்புக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எய்த்த மாதிரி ஒரு சிங்கம் வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களை பாதுகாக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உள்ளுக்குள்ளேருந்து எழும்பி, இந்த இப்போ ஓடணுமா அல்லது இதை ஏற்று சண்டை போட முடியுமா, இதை ஏற்று சண்டை போடுறதுக்கு எவ்வளோ சக்தி தேவை, அல்லது ஓடணும்னா எவ்வளோ வேகம் தேவை, இதெல்லாம் அதை தீர்மானம் பண்ணி அதற்கேற்றது போல் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஃப்ளைட்டா அல்லது ஃபைட்டா, ஓடணுமா அல்லது நிற்கணுமா அப்படின்றது நமக்கு கிடைக்காது. இது கிடைச்ச உடனே உண்மையிலே சிங்கம் முன்னால் வந்திருந்ததுன்னா நாம் பயந்து ஓட ஆரம்பிப்போம். அதில் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செலவாக ஆரம்பிச்சிடும். நமக்கு உள்ளுக்குள்ளே தோன்றுனா அந்த ஹார்மோன்ஸ்னால் உண்டாகிற விஷயங்கள் செலவழிந்து போகும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், நமக்கு ஏற்படுகிற எல்லா பயங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா கவலைகளும் இமேஜினரி ஃபியர்ஸ். நமக்கு இன்னும் நடக்கலை, ஆனால் நடந்துருமோன்னு நம்ம யோசிக்கும் போது நம்முடைய மனம் எப்படி யோசிக்குதுன்னா, நடக்குதுன்னு யோசிக்குது. ஏன்னா அதுக்கு நடக்குதா இமேஜினேஷனான்னு தெரியாது. அப்போ அது உடனடியாக அந்த சுரப்பிகள் கட்டளை கொடுத்து அந்த சுரப்பிகள் சுரந்த உடனே அது செலவு பண்ணப்படாததுனால அது டாக்ஸிக்காக மாறிடுது, விஷமாக மாறி நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் நமக்கு சீக்கிரமே வயதான தோற்றமோ வியாதியோ உறவுகளில் பிரச்சனைகளோ உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல விஷயம்தான் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது. ஆனால் அது தேவையில்லாத போது செயல்படும் என்று சொன்னால் அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது. ஒரு காருக்கு அலாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார் அலாரம் இப்படி தட்டினா அந்த யாராவது தெரியாமல் அந்த காரை திருடுறதுக்கு ட்ரை பண்ணால் அது சத்தம் போட ஆரம்பிக்கும். இப்போது அப்படி ஒரு சிஸ்டமே இல்லைன்னு சொன்னால் அந்த கார் ஆபத்தில் இருக்கிறது. யார் வேணால் திருடிட்டு போயிட முடியும். அதே சமயத்தில் அந்த அலாரம் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாத சமயத்துலலாம் சில சமயம் அந்த பார்க்கலாம் நீங்கள், கார்ஸினுடைய அலாரம் சத்தமாக ஆரம்பிச்சிடும். அது மிகப்பெரிய ஒரு எரிச்சலை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்விலும் கூட எது நமக்கு அவசியமானதோ அதுவே நமக்கு ஆபத்தாக மாற முடியும். அதுதான் இந்த கவலை அல்லது இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறது. அந்த ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது தான் நாம் தேவனிடத்தில் போய் அதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்குன்னா, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதலால் நான் தேறுதல் அடைகிறேன். அவர்கிட்ட போய் வாங்குகிற ஆறுதல், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கும் இளைப்பாறுதலை தருவார்.